ஹலோ பை சைமன். நம்ம இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எல்1 பாயிண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து சூரியனை பற்றி தகவல்களையும் சூரிய புயல்கள் பற்றி தகவலையும் அது வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக February 2024 சூரியனிலிருந்து வெளிப்பட்ட சூரிய காற்று சோலார் விண்ட்ல உள்ள எலக்ட்ரான் வந்து இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். சூரியன்லேருந்து நம்ம இந்த பூமி வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூரியனை பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் சூரிய புயல்கள் பற்றி தகவல்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு இந்தியாவோட இஸ்ரோ வந்து ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க, எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து PSLV XL எனும் ராக்கெட் மூலம் ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து 2 செப்டம்பர் 2023 இந்தியாவோட இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம இந்த பூமியிலேருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள, அதாவது 15 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள L1 பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்ட அங்கிருந்து ஹாலோ ஆர்பிட் மூலம் சூரியனை பற்றி தகவல்களையும் சூரிய புயல்கள் பற்றி தகவல்களையும் இது வந்து ஸ்டடி பண்ணி அதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதோட டேட்டா வந்து நம்ம இந்தியாவோட இஸ்ரோவுக்கு தான் சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோவுக்கு தான் தெரிவிச்சிருந்தாங்க. L1 பாயிண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் ரேஞ்ச் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது பூமிக்கும் நமது சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை சரிசமமாக உள்ள பாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா லாங் ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை லாங் ரேஞ்ச் பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு நமது சூரியனுக்கும் நமது பூமிக்கும் ஈர்ப்பு விசை சரிசமமாக உள்ள லாங் ரேஞ்ச் பாயிண்ட் வந்து மொத்தமாக எத்தனை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 5 லாங் ரேஞ்ச் பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. 5 பாயிண்ட் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது சூரியனுக்கும் நமது பூமிக்கும் ஈர்ப்பு விசை சரிசமமாக உள்ள லாங் ரேஞ்ச் பாயிண்டான L1 பாயிண்ட் வந்து நமது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. L2 பாயிண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமது பூமிக்கு பின்பக்கம் வந்து L2 பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. L3 பாயிண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, அதாவது லாங் ரேஞ்ச் பாயிண்டான L3 பாயிண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சூரியனுக்கு பின்பக்கம் அமைஞ்சிருக்கு. லாங் ரேஞ்ச் பாயிண்டான L4 மற்றும் L5 பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. இதான் லாங் ரேஞ்ச் பாயிண்ட் வந்து இந்தியாவோட இஸ்ரோ வந்து அது சூரியனுக்கும் பூமிக்கும் ஈர்ப்பு விசை சரிசமமாக உள்ள லாங் ரேஞ்ச் பாயிண்டான L1 பாயிண்ட்டை இந்தியாவோட இஸ்ரோ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 செப்டம்பர் 2023 இந்தியாவோட இஸ்ரோ மூலம் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்பட்ட ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அந்த L1 பாயிண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நமது பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள, அதாவது 15 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள அந்த L1 பாயிண்டான லாங் ரேஞ்ச் பாயிண்ட்ல ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போ நிலைநிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 ஜனவரி 2024 ஈவினிங் 4:17 மணி அளவில் இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து L1 பாயிண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அங்கிருந்து ஹாலோ ஆர்பிட் மூலம் சூரியனை பற்றி இது வந்து ஃபுல்லாக ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக February 2024 10-11 தேதி அளவில் சூரியனோட கரோனாவிலிருந்து அதிக அளவில் எலக்ட்ரான் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிக அளவில் வெளியேற்றப்பட்டிருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரோனல் மாஸ் எஜெக்ஷன்களின் சோலார் விண்ட் சூரிய காற்றில் உள்ள எலக்ட்ரானை இந்தியாவோட இஸ்ரோ மூலம் அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உள்ள பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா இந்த பாப்பா பேரோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு, டிடெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா வந்து இந்தியாவோட இஸ்ரோக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கு. இதன் மூலம் சூரிய காற்றில் உள்ள எலக்ட்ரான் மற்றும் அயன் எந்த அளவுக்கு வந்து சூரிய காற்றில் வந்து இருக்கு போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோவில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாப்பா பேரோட்ஸ் வந்து சூரிய காற்றில் உள்ள சோலார் விண்ட்ல உள்ள எலக்ட்ரான் மற்றும் அயன் அதோட ரேஞ்ச் வந்து சூரிய காற்றில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு இது வந்து டிடெக்ட் பண்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோவில் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் வேற என்னெல்லாம் இந்த ஆதித்யா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை பற்றி தகவல்களையும் சூரிய புயல்கள் பற்றி தகவல்களையும் இது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதோட டேட்டா அப்படின்னா கலெக்ட் பண்ணி நம்ம இந்தியாவோட இஸ்ரோவுக்கு தான் சென்ட் பண்ணணும். இதன் மூலம் நம்ம இந்தியாவோட இஸ்ரோ வந்து சூரியனை பற்றி தகவல்களையும் சூரிய புயல்கள் பற்றி தகவல்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 7 பேலோட்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஆதித்யா எல்1 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 5 வருடங்கள் வந்து ஒர்க் பண்ணுமா. சூரியன் எப்படி எரியுது, சூரியன்ல வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ல வந்து நியூக்ளியர் ஃபியூஷன்ஸ் வந்து நடக்குது, அணுக்கரு இணையம் வந்து நடக்குது. அதாவது அதிகப்படியான ப்ரெஷர்னால ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக மாற்றப்படுது. இதை வந்து என்ன சொல்றோம்னா நியூக்ளியர் ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு நம்ம சூரியனில் எத்தனை ஹைட்ரஜன் வந்து எத்தனை ஹீலியமாக மாற்றப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் வந்து அதிகப்படியான ப்ரெஷர்னால 596 மில்லியன் டன் ஹீலியமாக மாற்றப்படுது. 4% வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது நம்ம சூரியனில். ஃபைனல் இந்த வீடியோ கவர் பண்ணுங்க. See you.